மார்கழி மாசம் கோலம் போடுறதுக்கு காலையில ஏஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லையே, இன்னைக்கு கோலம் ஓரளவுக்கு நல்லா அழகா இருக்கே. நல்லா இருக்கா? ஜிலேபி கொண்டையா? ஜிலேபி கொண்டையா? என்ன சொல்றேன் கேளு. அவர் ஆதித்யா ஸ்கூல் தான் ரொம்ப பிடிக்குமா. நேத்து விதைய போட்டு இன்னைக்கு விதை முளைக்கலன்னு பாக்குறியா? எப்படி முளைக்கும் சொல்லு. அம்மா பேய் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு எங்கம்மா என்னம்மா அடிச்சுது உன்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்கழி மாசம் கோலம் போடுறதுக்கு காலையில ஏஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து கொஞ்சம் பகல்ல போட்டேன்னா நிறைய பேர் ஏமா இவ்வளவு விடிஞ்சா பிறகு போடுறீங்க லேட்டா, சீக்கிரமா ஏஞ்சி போடணும், சீக்கிரமா எழுந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சிருந்தேன். ஆனா ஏஞ்சது மணி 6 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டா விடிஞ்சு 6 மணியே நமக்கு சீக்கிரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இப்போ கோலம் போட ஒரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் சங்கீதா. ஆமா அதானே. ஃபர்ஸ்ட் மந்த் நேத்து 7 மணிக்கு போட்டாரு ஃபர்ஸ்ட் நாள். ரெண்டாவது நாள் 6 மணிக்கு, மூணாவது நாள் 5:30 மணிக்கு வச்சுக்கோ. ஓகே. இரண்டாவது நாள் மார்கழி மாசம் கோலம் பார்க்கலாமா? கோலம் சீரிஸ் தான், சங்கீதாவோட கோலம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொஞ்ச நேரத்துல மழை வந்துருச்சு. எதிர் வீட்டெல்லாம் அக்கா கோலம் போட்டு போயிட்டாங்க உங்களுக்கு. இது காலைல விடியாத. நான் ஒரு 5:30 மணிக்கு ஏஞ்சி ஜெஷிதா ஏஞ்சி உக்காந்துட்டு இருக்கா. நான் 4 மணிக்கு ஏஞ்சி அவ ஏஞ்சிட்டு வந்துட்டா. அவ முழிப்பு கிடக்கூடாதுன்னா நான் தூங்கணுனே. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் செய்யுங்க. தண்ணி தெளிக்க பக்கெட் எடுத்துக்கிட்டேன் பேபி. அப்படியா? முன்னாடி தவளையில தான் வச்சு தண்ணி தெளிச்சுட்டே இருந்தேன். சொல்லி கமெண்ட் போட்டுருந்தாங்க. பெயிண்ட் பக்கெட் எடுத்தீங்க. நேத்து போட்ட கோலமே அழிய மாட்டேங்குது. அது மழை பெய்ய சாயம் பிடிச்சிட்டு. மழை பெய்யவே அப்படியே சாயம் பிடிச்சிட்டு. பரவாயில்ல விட்டு. கோலம் போடுறதுக்கு 5 மணில இருந்து எழுப்பணும்னு சொன்னல. ஆமா, நேத்து கோலம் மாவு வாங்கி வந்தியா? எப்ப கேக்குறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோலம் மாவு எப்ப வேணும்ட்டு. கோலம் போடும்போது தான் கோலம் மாவோட ஞாபகம் வருது. கடைக்கு போகும்போதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ கோலம் மாவு வாங்கி வர வேண்டியதானே. வாசல் இப்பதான் தண்ணி தெளிச்சு அதுக்குள்ளே பார்த்தேனே அழுதுன்னு வர. அம்மா பேய் அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அழுது. எங்கம்மா என்னம்மா அடிச்சுது உன்ன? பேய் அடிச்சிச்சா? வீட்டுக்குள்ள பேயா இருக்குதா? பேய் அம்மா பேய் அடிக்குது, அம்மா அப்பா பேய் அடிக்குதுன்னு போறா ஃப்ரெண்ட்ஸ். சரி, அம்மா கோலம் போட்டோம், நம்ம பார்க்கலாம். அம்மா கோலம் போட்டா இவகிட்ட என்ன பிரச்சனைனா கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சிடல. ஸ்கூல்ல போய் தூங்கிடுறா ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் ஸ்கூல்ல ஃபுல்லா தூங்கிட்டு வந்திருக்கா. அதனால தான் இப்போ நம்ம மணி 6 தான் ஆகுது. 8 மணிக்கு எழுப்பினாதான் கரெக்டா இருக்கும். இப்போ 2 ஹவர் முன்னாடியே ஏஞ்சிட்டா. 2 ஹவர் ஸ்கூல்ல போய் தூங்கினானா ஸ்கூலே முடிஞ்சிடும். காலையில ஏஞ்சி பெரிய கோலமா போடலான்னு பார்த்தேன். கடைசியில கோலம் மாவு இல்ல. இல்லைன்னா பெரிய கோலம் போட்டிருப்பியா? ஆமா. சரி போடு ஃபர்ஸ்ட் கோலம் போடு, வாய் பேசாத. சின்னதா ஒரு கோலம் போட போறேன். மார்கழி மாசம் முடியத்துக்குள்ள என்கிட்ட ஒரு உத வாங்காம போக மாட்டேன். நீ புள்ளியே ஒழுங்கா நேரா வைக்க மாட்டேற. புள்ளியே பார்த்தோன்னா ஒரு கேப் வச்சு அழகா வைக்க தெரியல. கோலம் எப்படி நேரா வரும் சொல்லுங்க? சிரிமா, அம்மா கோலத்தை பார்த்து சிரிமா. நீ ரிவ்யூ பண்ண கூப்பிடல பேபி. கோலம் நான் போறத வேடிக்கை மட்டும் பாரு. ஓகேவா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. மார்கழி மாதம் கலர் கோலம். சின்னதுல இருந்தா பெருசா ஆகும். சரி போடு. என்னடா வித்தியாசமா இருக்கு. சங்கீதா, இன்னைக்கு என்னமே கோலம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுதே. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், நான் திட்டுறதுனால சங்கீதா இன்னைக்கு நல்லா அழகா கோலம் போடுதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு உனக்கு என்ன வருதோ அதானா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா அழகா இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம்.
நல்லா இருக்கு சங்கீதா. கோலம் போடும்போதே வந்து நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டியா? இல்ல நல்லா இருக்குது. ஆமா, நேத்து போட்டதுக்கு இதுக்கு எவ்வளவு தேவலாம். சங்கீதா கொஞ்ச நேரம் நிக்க முடியல சங்கீதா, கொசு கடிக்குது காலை ஃபுல்லா. கொசு வருது. அதுக்குதான் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து கோலம் போடணும். அப்படியா? ஆமா, அந்த 6:30 மணிக்கெல்லாம் வந்தோன்னா பெரிய பெரிய கொசு வந்துடும். போட்டு புடிங்கி தள்ளுது. இருந்தாலும் நான் கோலம் போட்டுனே இருக்கேன் பார்த்தல. நல்லா அழகா தான் இருக்கு இன்னைக்கு கோலம், சூப்பரா நல்லா இருக்கா? நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டு. ஃபினிஷிங் இன்னும் பண்ணல, ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். சங்கீதா பரவாயில்லையே, இன்னைக்கு கோலம் ஓரளவுக்கு நல்லா அழகா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா, இதான் இன்னைக்கு கோலம். மார்கழி மாதம் 2வது நாள் கோலம். 2ஆம் நாள் கோலம். இதுல அவுட்டர்லாம் இப்படி கொடுக்கணும். அவுட்டர்லாம் கொடுத்தா எனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு கிறுக்கி வச்சிருவேன் நானு. அதனால குழந்தை பசங்க மாதிரி கிறுக்கி வச்சிருவேன். வந்த வரைக்கும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடலாம். ஓகே ஓகே. படிக்கட்டுல மட்டும் 2 கோலம் போட்டுடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போடுற வேலை முடிஞ்சது. நாளைக்கு என்ன பண்றேன், காரை எடுத்து கொஞ்சம் முன்னாடி தள்ள. கோலம் போடுற இடத்துல இருக்கு, நல்ல பெரிய கோலம் ஏதாவது போடணும்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே நாளைக்கு கார் தள்ளி விடுறேன். முக்கியமா கோலம் மாவு வாங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிங்க, 2வது நாள் சொல்றேன் நான். ஓகே, 3ஆவது நாள் நீ சொன்னது எல்லாமே நடக்கும். ஓகே சரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கோலம் ஓவர். கோலம் போட்டியா? இதுல இருந்து நீட்டா போட்டாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வாசல்ல போட்டிருக்க கோலம். அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஒரு கோலம் போட்டிருக்காரு. கோலம் மாவு கம்மியாகிறதுனால சின்னதா போட்டேன். இல்லைன்னா பெருசா போட்டிருப்பியா? சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் போட்டே 1/2 மணி நேரம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதே பொறுமையா நிறுத்தி போட்டேன். போயிட்டு பால் சுட வைக்கலாம். பால் சுட வச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சிடலாம். ஏன்னா இப்போ சீக்கிரம் ஜஷிதா ஸ்கூலுக்கு வேற அனுப்பணும். ஜஷிதாவுக்கு வந்து காலையிலே ஏஞ்சிட்டேன் இன்னைக்கு. அதனால பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் கொடுக்கலாம். ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன்னா வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடவே மாட்டேன். நிறைய நான் பாலே போட மாட்டேன். சரி நீ சீக்கிரமா இருந்துச்சுனால பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டு போவா. பால் போட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ண வேண்டியதுதான். ஏன்னா கடன் டைம் ஓடியே போயிடும், போகுதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் பால் போட்டு இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறேன். சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். சுண்டல் வந்து வேக வைக்க போறேன். ஜஷிதா ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம்ல சுண்டல். ஜஷிதா ஸ்நாக்ஸ்க்காக தான் ஊற வச்சேன். அப்படியே ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம இன்னைக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு. சரி, குருமாலாம் வச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆமா, அதனால குருமா வச்சிடலாம். மெயினா குருமால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்ப்போம். ஆமா. என்ன செல்லாம்? என்ன தங்கல? தங்கம் என்ன வேணும்? டம்ளரா வேணும்? டைனோசரா? போய் பாரு ஓடு. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டேன். அப்படியே குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே. இன்னைக்கு தான் உன் காஸ்டியூம் கரெக்டா இருக்குது நம்ம வீட்டுக்கு. என்ன நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குது. வீட்டுல வேலை செய்ய வருவாங்கல்ல, ஹவுஸ் மேட் மாதிரி இருக்கு. உனக்கு கோலம் போடும் போது ஷால் போட்டுருந்தேன்னா அது புடிச்சு இழுத்து புடிச்சிட்டே இருக்கணும். அப்புறம் குனிஞ்சா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டேன். சூப்பர். இப்போ போய் ஷால் போட்டுக்கலாம். ஓகே. நான் போய் மொட்டை மாடியில போய் பாத்துட்டு வர போறேன். பேபி நேத்து விதெல்லாம் விட்டல, ஒரே நாள்லயே வளர்ந்துரும் சங்கீதா. மார்கழி மாசம் விதை விட்டா வளராதுன்னு வேற கமெண்ட் போட்டுருந்தாங்க. ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடுச்சு. வளருமான்னு வேற தெரியல. நம்ம ஒருவேளை கார்த்திகை மாசத்துலயே விட்டு இருக்கணும் பேபி. ஒரு நாள் முன்னாடியே விட்டுருக்குமா? சரி. பனி நாள் இப்ப அதிகமா பனி நாள் இல்ல, அதனாலதான் வளராதுன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்கழி நாளே ஃபுல் பனி. பாப்போம், வளர்ந்த வரைக்கும் லாபம். வளரலன்னா எல்லாத்துலயும் பாதி விதை வச்சிருக்கேன். அப்புறமா போயிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இது ரெடி ஆகட்டும். ரெண்டுமே ரெடி ஆகட்டும். விசில் வைக்கல? அது விசில் தேடணும். விசில் வை. விசில காணோம் பேபி. நேத்து விதைய போட்டு இன்னைக்கு விதை முளைக்கலன்னு பாக்குறியா? எப்படி முளைக்கும் சொல்லு. இல்ல ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பார்க்க வந்தேன். ஒரே நாள்ல முளைஞ்சிருக்கான்னு பார்க்க வந்திருக்காரு. டெய்லியும் வந்து பாப்பாரு இதுக்கப்புறம். ஆமா. பூ பத்தியா? டிசம்பர் பூ. டிசம்பர் பூ தான். டிசம்பர் பூ கப்புல போட்டு வச்சிருக்கேன்.
அந்த அளவுக்கு தாங்காதுன்னு நினைக்கிறேன், வதங்குது. கவர்ல போட்டு வைக்கணுமான்னு தெரியல, இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தேவை தாங்குவோம். கவர்ல போட்டு தான் வைக்கணும் சங்கீதா. டைரக்டா கப்ல போட்டா அந்த கப்போட ஜில்னஸ் வந்து இருக்கும்ல, ஓவர் ஜில்னஸும் பூ சுருங்கிடும். ஆமா, இன்னைக்கு கட்ட போறேன், கட்டி நீங்க வச்சிடலாம். அப்படியா? சரி, கொஞ்சமா வந்தாலும் பரவாயில்ல. சூப்பரா இருக்குல்ல டிசம்பர் பூ. பாவக்காய் நல்லா பெருசாகுது, ஜாலியா இருக்குது பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்குதா? பாவக்காவை பறிச்சுன்னு போயிடலாம்னு நினைக்கிறேன். பாவக்காய் பொரியல். முத்தணுமா? பிஞ்சா இருக்கு, அது கொஞ்சம் முத்திச்சுன்னா கொஞ்சம் நிறைய வரும். ஒரு குழம்புக்கு ஃபுல்லா தாராளமா யூஸ் பண்ணி. நல்ல ஒரு வித்தியாசமும் இருக்கு, அது மாடி தோட்டம். வா போலாம். ஒரு வித்தியாசமே இல்லதான், இருந்தாலும் விதை போட்டுருக்குல்ல, அப்பப்போ வந்து பார்க்கணும். தண்ணி கிணி இல்லைன்னா தண்ணி ஊத்துறது தெளிக்கிறது. நேற்று நல்லா மழை வேற பெஞ்சுதீங்க. மழை பெய்யற அன்னைக்கு தான் தண்ணி ஊத்துறதுக்கு ஒருத்தர் பொறுப்பா வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியுமே வருவோம் பேபி, வேலை இருந்தாதான் என்னைக்காவது விட்டுரும். வெளியில கிளியில போனாதான் தண்ணி ஊத்தாம விடுவோம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது மொட்டை மாடி வந்து பார்த்துட்டு போவோம் செடியெல்லாம். நீ தான் வரவே மாட்டேன். சரி போலாமா? போலாம், பால் பொங்கிட்ட போகுது. அப்புறம் முருங்கைக்கிளையை வந்து அந்த இனுக்க உடச்சு விடணும்னு சொல்றாங்க, அப்பதான் சைடுல கிளை வரும்னு சொல்றாங்க. உடச்சு விட்டு பாக்குமா? ஒரு கிளைய வேணா உடச்சு விடலாம், ட்ரை பண்ணலாம். செடி இருக்குல்ல, ஒண்ணு உடச்சிரு. இது மட்டும் ஓடிட்டா? சும்மா ட்ரையல் பாப்போம். ஏன்னா பயமா இருக்கு உடைக்கிறதுக்கு, அப்புறம் வளரத போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இந்த சின்ன கிளையை உடச்சிருக்கேன். அது ஏதாவது வித்தியாசம் சைட்ல வளருதான்னு பார்ப்போம். வளர்ந்ததுன்னா பெரிய கிளையில எதாவது கை வச்சு பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஓரளவுக்கு பெருசா வளரட்டும். ஐடியா கமெண்ட்ஸ்ல வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நுனியை உடைச்சு விட்டா சைடுல இருந்து கிளை வரும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா அப்படியே மேலேயே போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கண்ணுல வந்து உடச்சு விட்டுருக்கேன், நுனியை உடைச்சிட்டேன். டிசம்பர் பூ பொறுப்பா உட்காந்து பூ கட்டிக்கிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இவ்வளவு நாளா 3 நாளா சேர்த்து வச்ச பூ. 3 நாளா சேர்த்து வச்ச பூவா? அதுக்கு முன்னாடி பூத்ததெல்லாம் பறிச்சு சாமிக்கு வச்சுட்டேன் நானே. இன்னைக்கு தான் வந்து கட்டலாம் சொல்லிட்டு 3 நாளா பறிச்சு வச்சிருந்தேன். ரொம்ப நாளா வச்சா வந்து வதங்கும் போல. குண்டு மல்லிலாம் என்ன பண்ணலாம், அழகா இது மாதிரி பறிச்சு சேர்த்து வச்சு நீட்டா கட்டி வைக்கலாம். இந்த பூ வந்து வதங்கிடும் நினைக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு கட்டிடுறேன். கட்டி தலையில வச்சிடறோம் இன்னைக்கு. ஆமா, நம்ம வீட்டுல பூத்தா டிசம்பர் பூ. ஜஷுதாக்கு முடி இருந்தா அழகா ஜஷுதாக்கு ஸ்கூலுக்கு வச்சு விடலாம். அதுதான் மொட்டை அடிச்சாச்சே. இன்னொரு மொட்டை அடிச்சு காத்து குத்திட்டா பிறகு அவளுக்கு வந்து அழகா தலை முடி நிறைய வளர்க்க ஆரம்பிச்சிடணும். ஆமா, சூப்பரா இருக்கும். அப்பதான் இப்ப எல்லாம் பையன் மாதிரி இருக்கா அவ, ஃபுல்லா சட்டை போட்டுன்னு. கொஞ்ச நாளைக்கு பையன் மாதிரி இருக்கட்டும், அதுக்கப்புறமா முடியலாம் அழகா வளர்த்துக்கலாம்ல. ஓகே, மொத்தமாவே 10 பூ தான் இருக்கும் போல இருக்கு. அவ்வளவுதான், சின்ன செடி, ஒரே ஒரு செடி தானே பேபி இருக்கு. செடியும் நல்லா பெருசா இருந்தாதான். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நிறைய பூ பூத்துது, இப்ப கொஞ்சம் அரும்பு கம்மியா தான் வைக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு பூ பூத்து இருக்குல்ல பேபி, இது போதாதா? அதுவும் மொட்டை மாடியில இப்ப நம்ம பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சு 3 மாசம் இருக்குமா கிளை வச்சு? இருக்கும், அதான் 3 மாசம் இருக்கும். சீசன் கரெக்டான சீசன்ன்றதுனால அது கரெக்டா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. காட்டு கொஞ்சமா அழகா தண்ணி வச்சுக்கிட்டாங்க பாரு. உள்ள பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் பூ கட்டியாச்சு. சூப்பரா. இந்த அளவுக்கு வந்து பார்த்தேன்னா பூ பூத்துருக்கு, அழகா வந்து இதை வச்சுக்க வேண்டியதான். நிறைய பேர் வந்து நேத்து தலை சீவி இருந்தல, அப்படியே கேட்டிருந்தாங்க, என்ன சங்கீதா எப்படி இருந்த முடிய இப்படி ஆக்கிட்டீங்க, ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இது நான் கொண்டை போட்டிருக்கல, அதனால அது ஸ்ட்ரைட்டிங் மாதிரி பண்ணதுனால வந்து முடி அப்படியே சப்பையாயிடுச்சு. முன்னாடி வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீயாக விட்டால் நல்லா இருக்கும். ஃப்ரீயாக விட்டுட்டே எல்லா வேலையும் எப்படி செய்ய முடியும்? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டேன். வெளியில் போய் ஃப்ரீயாக விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 1008 கமெண்ட்ஸ் என்னால் தாங்க முடியல. இதில் வீட்டுக்குள்ளே நான் வேலை பார்த்துன்னு ஃப்ரீயாக விட்டுட்டு போனால் வந்து அவ்வளோதான் செஞ்சிருவாங்க. ஸோ அதனால எப்படியோ எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு வந்து முடி கொட்டுதா எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு இதுக்கு முன்னாடியுமே முடி கொட்டிட்டு தான் இருந்துச்சு, ஆனா இப்பயுமே முடி கொட்டுது, நிறைய கொட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. சோ இதான் இப்போதைக்கு அப்டேட், வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பூ பாரு நல்லா இருக்கா? ஜிலேபி கொண்டையா? ஜிலேபி கொண்டையா? திமுர் தான். அந்த காபி குடிக்கலாவா? பாப்பாக்கு பால் ஆத்தி கொடுத்துட்டேன். நம்ம வந்து காபி குடிச்சிட்டு டைமா வந்து செய்யுங்க, சப்பாத்தியும் அதுவும் டக் டக்குன்னு செய்யணும் செய்யுங்க. ஓகே, காபி ரெடி பண்ணிடலாம். கூட சுண்டல்லாம் வெந்துடுச்சு, அப்படியே காய்கறி வெட்டனா குருமா பண்ணிடலாம். மாவு பேசஞ்சு வைக்கணும், காபி குடிச்சிட்டு தான் மாவு பேசஞ்சு வைக்க போறேன். ஓகே, அதுக்குள்ள குருமா பண்றதுக்குள்ள ரெடியா ஊறிடும். என்ன கடகடன்னு வேலை முடிஞ்சிச்சு போல இருக்கு. ஆமா, இங்க பாரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காய்கறி நிறைய போட்டு சுண்டெல்லாம் போட்டு குருமா வந்து ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி குருமாவா? இது கொதிக்கணும். கொதிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சு ஊத்தினா
சூப்பரா வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடும். ம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி சொல்றதுக்கு மாவு பிசைஞ்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டேன். ஆமா. சுண்டல் எடுத்து வச்சிருக்க மாதிரி உனக்கு ஆற வச்சிருக்கோம். வந்தா சாப்பிடு. சாப்பிடுமா சுண்டல் சாப்பிடுமா. ஸ்கூலுக்கு வர டைம் ஆயிடுச்சு பேபி. பாப்பா குளிக்க வை நீ. மணி ஆயிடுச்சு ஸ்கூல் கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி சுட்டுச்சுனா வேற முடிஞ்சது. சப்பாத்தி சுண்டல் தான் அவளுக்கு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு. ஓகே. சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கடகடன் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்விதா அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. டெல்லி அப்பளம் மாதிரி பெரிய சப்பாத்தியை போட்டா எவ்வளவு நேரம் சின்ன சின்னதா ஒருத்தருது. ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும் போல இருக்கு. சப்பாத்தி நல்லா இருக்காமா? அம்மா சுட்ட சப்பாத்தி. ஜஸ்விதா நல்லா இருக்கு. சப்பாத்தி ஆயா வெட்டி சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஆயா சுட்டாலும் நல்லா இருக்குமா? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போதான் வந்து ஜஸ்விதா சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. வேற என்ன போட்டு வேணும் உனக்கு? எங்கடி வர்றா? இங்க வா, மணி ஆயிடுங்க பாரு. 9 ஆயிடுச்சு. ஜஸ்ட் அன்னைக்கு லேட் நீ. ஜஸ்விதா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் பாரு ஓடி போய் பொட்டு எடுத்துனாரு. அந்த பொட்டெல்லாம் வேணாம். என்ன பொட்டு ரொம்ப பிடிக்கும். அதான் ரொம்ப பிடிக்குமா? சரி வா வச்சு. அதே அந்த பொட்டு தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பொட்டு ரொம்ப பிடிக்காது. சரிம்மா சரிம்மா தங்க பொண்ணுமா நீ. இந்த பொட்டு தான் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா ஜஸ்விதா? ம் போலாமா? ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றேன் கேளு. அவர் ஆதித்யா ஸ்கூல் தான் ரொம்ப பிடிக்குமா? எந்த ஸ்கூல் பிடிக்கும்? ஆதித்யா ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாருடா டேய். ஆனா ஸ்கூலுக்கு மட்டும் எப்பயுமே அழுவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா போய்டுவார். எவ்வளவு தூங்குனாலும் எழுப்புனா வச்சுங்களா உடனே ஏஞ்சிருவா. ஏஞ்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புமான்னா உடனே குளிச்சுட்டு ரெடி ஆகி கிளம்பிடுவாரு. ஒரு நாள் கூட அழுதுங்க ஸ்கூல் போனதே கிடையாது. குட் கேர்ள் ஜஸ்விதா. இருமா வைக்கிறேன். ஒயிட் கலர்மா, ஒயிட் கலர். காட்ட அப்பா கிட்ட காட்ட. காட்ட அப்பா கிட்ட காட்ட. சூப்பர். போலாமா ஜஸ்விதா? திறக்க முடியல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா ஸ்கூல் கிளம்பிட்டாரு. போலாம். போலாமா? ம். பை சொல்ல. பை. ஜஸ்விதா அம்மாக்கு பாய் சொல்ல. பாய். பாய். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவ்வளோதான் மார்னிங் ரொட்டீன். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெடி ஆகி சாப்பிடணும். போய் ஜஸ்விதா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு சாப்பிடலாம். ஓகே ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமாக ஸ்கூலில் போய் கேட்டுட்டு வா. ஜஸ்விதா வந்து பசங்களாம் டான்ஸ் ஆடினாங்களாம். ஜஸ்விதா வந்து எனக்கு சேர்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு இருந்தா. நான் கேட்டு வரேன். ஆமாம் கேட்டு அவளையும் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு வந்துடும். ஓகே சரி. பாய். பாய்.